ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானின் தத்துவங்களில் ஒன்றான சந்திரேஸ்வர், சந்திரதாரி. அப்போது சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சந்திரனை வச்சுருப்பார் லெஃப்ட் சைடில். அப்போது அதுதான், அதாவது சந்திரன் என்றாலே குளுமையை குறிக்கும், தாய்மையை குறிக்கும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போது அதுதான் பொருளானா இல்லை. அவரோட ரைட் சைடில் அக்னி இருக்கும். அவருடைய நடராஜர் உடைய தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அக்னி இருக்கும். அதாவது இடது கண்கள் சந்திரனும் வலது கண்கள் சூரியனையும் குறிக்குது. சூரியன் என்பது சூரியனாக இல்லை, அது வெப்பத்தை குறிக்குது, அக்னியாக குறிக்குது. இதுக்கு விளக்கம் அக்னிக்கு தனி விளக்கம் இருக்குது. ரைட் சைடு கண்ணுக்கும் தனி விளக்கம் இருக்குது, சிறப்பு இருக்குது. அது அப்புறம் பார்ப்போம். அப்போது இந்த ரெண்டு தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் இயல்பான நிலையில் இருக்கணும்னா இரண்டு வெப்பமும் இந்த குளுமையும் சமநிலையில் இருக்கணும். அப்போ சமநிலை மாறும்போது நம்ம அதை சரி பண்ண முடியும். அப்போ அதுக்கு இந்த தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இடது பக்கம் சந்திரனும் வலது பக்கம் சூரியனும் இருக்குது. அப்போது வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா சந்திரனை நம்ம சுவாச பயிற்சி பண்ணோம்னா அது கண்ட்ரோல் பண்ணும். இது போல தான், இது பேர் தான் சரக்கலைன்னு சொல்லுவாங்க. நன்றி.